இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசினார். கர்த்தராகிய தேவன் நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே உங்களையும் என்னையும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்க காரணம் என்னவென்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே ஆண்டவர் ஆபிரகாமை சகலவற்றிலும் ஆசீர்வதித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னவென்றால், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு கொடுத்த விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் நாம் கை கொண்டு வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு சரியாய் காணப்படட்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியிலே நடப்போம். ஆண்டவர் இந்த உலகத்திற்குண்டான சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை பலமாய் நிரப்புவாராக. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். நிச்சயமான ஆசீர்வாதங்கள் உடைய ஜனங்கள் மீது பலமாய் இறங்கி வரும்படியாய் அவர்கள் உம்முடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஆண்டவரே உடைய ஜனங்களுக்குள்ளும் பலமாய் கடந்து வரட்டும். சகல ஆசீர்வாதத்தினாலும் இவர்களை பலமாய் நிரப்புவீராக. தொழில்களிலே, பிசினஸ்களிலே, வியாபாரங்களிலே, பணியிலே உயர்வையும் மேன்மையும் பெருக்கத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்ற வார்த்தை இவர்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.